மத சார்பற்ற மதவாத அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு பேசி உங்களை வந்து குழப்புறாங்க. உண்மையிலேயே சொல்றேன், திமுக அண்ணா திமுக ரெண்டுமே மதவாத கட்சி தாங்க. பிஜேபி மட்டும் மதவாத கட்சின்னு சொல்ல முடியாது. அங்கேயும் மதவாத கட்சி எல்லாம் இருக்கு. மதவாதத்தை கூட விட்டுருங்க, ஓரளவுக்கு மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். அதாவது அரசியல் சாராத மக்கள் வந்து ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. உண்மையிலேயே ரெண்டு கட்சியுமே மதவாதத்தை கடந்த அந்த ஜாதி வெறி இருக்கு தெரியுங்களா, ரெண்டு கட்சியிலுமே இருக்கு. ஆனா இவங்க பேர் வந்து மத சார்பற்ற மதவாத அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் சாயந்தரம் 6 மணிக்கு மேல ஒன்னா பேசுவாங்க. ஆனா அப்பாவி மக்கள் நீங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு உங்களுக்குள்ள ஒரு ஆழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அளவுல தான் இன்னைக்கு உண்மையிலேயே மதவாத கட்சி யாருன்னா இருக்கிறாங்களா, இல்ல மத சார்பற்ற அப்படின்னு சொல்றாங்களே அந்த கட்சி, அந்த கூட்டணியில யாருன்னா இருக்கிறாங்களா? இவங்க ரெண்டு பேருக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொல்றாங்க. மதவாதம் எல்லாமே மதத்தை சார்ந்துதான், மதம் ஜாதியை சார்ந்துதான் திமுக அண்ணா திமுக இப்போ பிரசன்ட் 2026 பொறுத்தவரையிலும் வெறியில இருக்கிறாங்க. அதான் வாதம் இல்ல, மத வெறி ஜாதி வெறியில தான் இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சியே காய் நகருது என்றுதான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பேசும் பொருளா இருக்கு. சரி, உண்மையிலே மதவாதம் மத சார்பற்ற இந்த மாதிரி யாராவது உங்க கட்சி இருந்தா உங்களுடைய கருத்தை வந்து இதுல பதிவு பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.